ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தமிழக அரசின் மூலிமா வெளியாகிருக்கு. அப்படியான நியூஸ் வெளியாகிருக்கு அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலிமா பொருட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழங்கப்பட்டு வருது. அந்த பொருட்கள் வழங்கப்படுறதுனால தான் பல குடும்பங்களில் இன்றளவும் அடுப்பு எரியுது. அப்பேற்பட்ட ரேஷன் கடையில் எந்த ஒரு தில்லுமுள்ளும் இல்லாமல் நேர்மையாக பொருட்கள் வழங்கப்படுதா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நேர்மையாக பொருட்கள் வழங்கப்படலை. ஸோ ரேஷனில் கொடுக்கக்கூடிய பொருட்களை ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை தடுக்கக்கூடிய விதமாக, ஏழை மக்கள் பயன்பெறக்கூடிய விதமாக இப்போ ரேஷன் கடையில் ஒரு புதிய விஷயமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயம்தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைந்து நடந்துட்டுருக்கு. கடந்த 50 ஆண்டு காலமாக திமுக அதிமுக என்றிருந்த ஆட்சி இப்போ மாறி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாவேகா கட்சியானது வந்திருக்கு. ஸோ தாவேகா ஆரம்பித்து 2 ஆண்டுகள் இருந்த நிலையில் ஃபஸ்ட்டு டைமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கிருக்காங்க. ஸோ முதலமைச்சராக இப்போ நடிகர் சிஎம் விஜய் அவர்கள் அமர்ந்திருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு நாளுமே மக்களுடைய நலனுக்காக பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை செய்துட்டு வராரு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரேஷனில் ஊழியத்தை தடுக்கக்கூடிய விதமாக இப்போ இந்த ஒரு விஷயத்தை செய்திருக்கிறாரு. ஸோ அப்படி என்ன செய்திருக்கிறாரு, அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இனி கைரேகை மட்டும் போதாது, ரேஷன் கடைகளில் இந்த மாதிரி ஒரு புதிய மாற்றம் வரப்போகுது. அமைச்சர் வெங்கடரமணன் அதிரடி உறுதி கூறியிருக்கிறாரு. இதுதான் இப்போ ட்ரெண்டிங்காகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலேருந்து பரவிட்டுருக்கு. தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகள்லேயும் தரமான பொருட்களை விநியோகம் செய்ய தேவையான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பொருட்களுடைய தரம் குறித்து கடந்த 3 மாதங்களாக தொடர் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும், குறிப்பாக தரமான அரிசி வழங்குவதற்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கு. அதுவும் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு தாய்மானவன் திட்டம் மூலமாக அவர்களின் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படவும் அறிவுறுத்தப்பட்டு வருது. அதோடு தமிழகம் முழுவதும் விடுபட்டுள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளையும் அடுத்த 2 வார காலத்திற்குள் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய பணிகள் கூட இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இனி வருங்காலத்தில் ரேஷன் கடைகளில் பொருட்களை பெற தற்போதுள்ள கைரேகை மற்றும் கண்விழி பதிவோடு சேர்த்து முகப்பதிவு முறையை அறிமுகப்படுத்த அரசு திட்டமிட்டிருக்கு. ஏன்னா இது யாரும் ஏமாத்தாமல் நேர்மையாக வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த திட்டங்கள் பொதுமக்களுக்கு தடையற்ற மற்றும் தரமான சேவையை உறுதி செய்யும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஸோ தற்போது இந்த விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி காலையிலேருந்து வைரலாக பரவிட்டுருக்கு. ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம் நடந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னும் தரமான பொருள் கொடுக்கும்போது அந்த பொருளை நாம் பெறும்போது அது நமக்கு இன்னும் தரமான வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தரமான பொருள் கொடுக்க தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை சீக்கிரம் நடைமுறைப்படுத்தினா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்கள் பரவிட்டுருக்கு. ஸோ இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கூட கமெண்டில் இது எந்த அளவுக்கு சாத்தியமான நல்லது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு முக்கியமான விஷயமும் சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதையும் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதல்வர் விஜய் முதல் முறையாக தனது பெரம்பூர் தொகுதிக்கு சென்றிருக்கிறார். ஸோ அங்கு சில விஷயங்களை அவர் செய்திருக்கிறாரு. அதெல்லாம் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாகிருக்கு. அங்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தையும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இ-சேவை மையத்தையும் திறந்து வைத்திருக்கிறார். அதோடு அங்குள்ள நியாய விலை கடையில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழகம் முழுவதும் 73,000 குடும்பங்களுக்கு புதிய மின்னணு ரேஷன் அட்டைகள் வழங்கக்கூடிய திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்கிறார். ஸோ இதெல்லாம் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு.
தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை பெரம்பூர் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டிலுமே வெற்றி பெற்ற தாவேகா தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து முதல்வராக பதவியேற்றார். கடந்த ஜூன் 1ஆம் தேதி திருச்சிக்கு சென்று தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்நிலையில்தான் போட்டியிட்டு வென்ற சென்னை பெரம்பூர் தொகுதிக்கு நேற்று முதல் முறையாக சென்றிருக்கிறார். தொகுதி மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். வியாசர்பாடி சர்மா நகர் முதல் பிரதான சாலையில் புதுப்பிக்கப்பட்டுள்ள பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகம் மற்றும் அங்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இ-சேவை மையம் ஆகியவற்றை முதல்வர் விஜய் திறந்து வைத்து பார்வையிட்டார். எம்எல்ஏ அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக வந்து செல்லக்கூடிய வகையில் சாய்தள வசதி, அவர்களுக்கான சக்கர நாற்காலிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருப்பதையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அதோடு இ-சேவை மையத்தில் சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்காக விண்ணப்பிக்க வந்த மக்களிடம் முதல்வர் கலந்துரையாடியிருக்கிறார். விண்ணப்பித்த 5 பேருக்கு உரிய சான்றிதழ்களை உடனடியாக வழங்கி இருக்கிறார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயம் இப்போ காட்டு தீ போல பரவிட்டு இருக்கு. எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3 கோடி மதிப்பீட்டில் பெரம்பூர் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் பணிகளை மேற்கொள்வதற்கான தனது பரிந்துரை கடிதத்தை மாநகராட்சி ஆணையரிடம் வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட எம்பிகே நகர் சிந்தாமணி கூட்டுறவு நியாய விலைக் கடையை பார்வையிட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டை கோரி விண்ணப்பித்தவர்களில் 73,000 குடும்பங்களுக்கு புதிய மின்னணு ரேஷன் அட்டைகள் வழங்கக்கூடிய திட்டத்தை அங்கு தொடங்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக பெரம்பூர் தொகுதியை சேர்ந்த 50 குடும்பங்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகளை வழங்கினார். அட்டைதாரர்களுக்கு அரிசி மற்றும் இதர உணவுப் பொருட்கள் கரெக்டாக வழங்கப்படுதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி அவர் கையால் வழங்கியிருக்கிறார். திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைத்ததை அடுத்து மாவட்டங்களுக்குரிய ஒப்புதல் அளிக்கப்பட்ட புதிய ரேஷன் அட்டைகளை அந்தந்த மாவட்டங்களில் உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. வியாசர்பாடியில் 47.50 கோடியில் செயல்பட்டு வரக்கூடிய மாநகர் போக்குவரத்து கழக மின்சார பேருந்து பணிமனையம் முதல்வர் பார்வையிட்டிருக்கிறார். அங்கு பேருந்துகளுக்கு எவ்வாறு சார்ஜ் ஏற்றப்படுகிறது என்பதையும் பார்வையிட்டு அது குறித்து கேட்டறிந்திருக்கிறார். முதல்வர் அறிவுறுத்தலின்படி மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் இனி வரக்கூடிய காலங்களில் குளிர்சாதன வசதியோடு கூடிய தாழ்தள மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்ட பணிகள் வசதிக்காக இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த நிகழ்வுகளில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, வெங்கட்ரமணன், விஜய், தமிழன் பார்த்திபன், அதுக்கப்புறம் காந்திராஜ் குமார், எம்எல்ஏக்கள், நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் சுகன்தீப் சிங் பேடி, போக்குவரத்து துறை செயலாளர் வள்ளலர், சென்னை குடிநீர் வாரிய மேல இயக்குனர் ஆனந்த், சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன், மாவட்ட ஆட்சியர் மாலதிஹலன், மாநகர் போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். ஸோ இதெல்லாம் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ தமிழக முதல்வர் இந்த மாதிரி டைரெக்டாக மக்களுக்கு சேவை செய்கிறத பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பார்த்தோன்னே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்குள்ளே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.